ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா முறுமுறுவான உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்த வடை பண்ணுறதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பதத்துக்கு ஆட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட்டி எடுத்துடலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு. நல்லா ஒரு தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருக்குது. எடுத்துடலாம். 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மிதமான சூடில் இருக்கட்டும் எண்ணெய். கொஞ்சமாக மாவு எடுத்து நடுவில் வந்து ஓட்டையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்தோடனே கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் வைக்கட்டும். நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலரும் மாறி இருக்குது. எடுத்துடலாம். எல்லா மாவும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். வடையை தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி செஞ்சிடலாம். 3 தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 1 கொத்து கறிவேப்பிலை, தேவையான அளவு கல்லுப்பு. மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம். சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுமுறுவான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், டீ டைமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.